நந்தகுமார் சார், இந்த தேர்தல் யாருக்கான ஒரு பிரதானமான முக்கியத்துவமான தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிங்க? விஜய் வேற சொல்லியிருக்கிறாரு, இபிஎஸ் ஸ்டாலின் வர்சஸ் விஜய்க்கான போர் அப்படிங்கிறாரு. இல்லை, 2026 தேர்தலுங்கிறது அனைத்து கட்சிகளுக்குமே முக்கியமான தேர்தல் தான். இது ஒரு கட்சி இந்த கட்சி, ஏன்னா அவங்க எல்லாருமே தேர்தலில் போட்டிடுறாங்களே. தேர்தலில் போட்டியிடும்போது யாருக்காவது நாங்கள் தோக்கணுங்கிற எண்ணத்தில் யாராவது போட்டிடுவாங்களா? நேற்று கட்சி ஆரம்பிக்க போகிறோம், இன்னும் கட்சி பேர் கூட சொல்லாமல் கொடியை மட்டும் அறிமுகப்படுத்த சசிகலா அம்மையார் கூட எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமைங்கிறத தானே பேசுகிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது 2026 தேர்தல் எல்லாத்துக்குமே, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் அவங்களும் பெரிய அளவுக்கு களமாடிட்டு இருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்காங்க. விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் முடிச்சு நான் தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறாரு. 53 ஆண்டுகால அதிமுகவுக்கும் இது ரொம்ப முக்கியமான தேர்தல். 75 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முக்கியமான தேர்தல் தான். அப்போ யாருக்குமே இது முக்கியமான தேர்தல் இல்லைன்னு சொல்லி யாருக்குமே சொல்ல முடியாது. இப்போ ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற தலைப்பில் இந்த மாநில சுயாட்சிக்கும் சமூக நீதியை காப்பதற்குமான போர் அப்படின்னா இன்றைக்கி யாருக்கு எகென்ஸ்டாக போர்? இங்கே தமிழ்நாட்டில் சமூக நீதியை குழி நோண்டி புதைக்கிறது யார்? இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கி அந்த கட்சிக்கு ஒரு காலத்தில் சமூக நீதிங்கிற கொள்கை கோட்பாடுகள் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கட்சிக்கு இருக்குதா? எங்கே விட்டு கொடுத்தாங்க? ஒரே வீட்டில் இருந்து சார் முதலமைச்சரும் வராரு, துணை முதலமைச்சரும் வராரு, ஒரே அட்ரஸ்ல இருந்து. அதுதான் இந்த சமூகத்துக்கு உண்டான ரெப்ரசன்டேஷனா? ஒரே வீட்டிலேருந்து வர அளவுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்கிறீங்க. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சுற்றி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுது. தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்கு நீங்கள் எங்கேயாவது சொன்னீங்களா? எங்கே இருக்குது உங்களுடைய சமூக நீதி? அடுத்தது ஆணவ படுகொலை. எத்தனையோ லாக்அப் டெத்து நடக்குது. ஆணவ படுகொலை சாதியின் பெயரால் இப்போ பெரியார் மண்ணுன்னாரு. எத்தனையோ சாதிய வன்கொடுமைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆணவ படுகொலை நடக்குது. ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் போடுங்கன்னு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முதல் கொண்டு அத்தனை கட்சிகளும் திமுகவுக்கு கோரிக்கை வைக்குது. ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை ஏதாவது நிறைவேற்றிருக்காங்களா? அதே மாதிரி இன்னைக்கு எஸ்சி எஸ்டி இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு இந்த 5000 ரூபாய் அடிச்சு சிக்ஸர் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பவுண்டரி லைனில் கேட்ச் ஆகி அவுட் ஆகி உட்காந்துருக்குது திமுக. அப்போ அதுக்கு ஆர்டிஐ போட்டு கேட்குறாங்க. இதுக்கு நிதியில் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் 35,653 கோடி இந்த 1000 ரூபாய் மகளிர் நலத்திட்டத்துக்காக கொடுத்ததில் இந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல திட்டத்திலிருந்து எவ்வளோ அமௌண்ட் இதுக்கு ஒதுக்கியிருக்கீங்கன்னு கேட்கும்போது எஸ்சியிலிருந்து 10,705 கோடி, எஸ்டி நிதியிலிருந்து 710 கோடி, அப்போ ரெண்டையும் சேர்ந்து 11,415 கோடி ரூபாய் எஸ்சி எஸ்டி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக கொடுத்த நிதியை தூக்கி நீங்கள் 1000 ரூபாய் நலத்திட்டத்துக்கு இந்த 3 வருஷத்தில் கொடுத்துருக்கீங்கன்னா இதுதான் நீங்கள் சமூக நீதியை காக்கிற லட்சணமா? சரி சார், அதோட இருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு? 38 மாவட்டங்கள் இருக்கு. நமக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்குறாங்க, இந்த எஸ்சி எஸ்டிக்கு எதிரான வன்கொடுமையை தடுக்கிறதுக்கு என்ன நடக்க எடுக்கங்கிறது ஒரு அன்ஸ்டார்டு கொஸ்டின். அது 3088. அதில் அவங்க லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் 37 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 345 கிராமங்கள் அட்ராசிட்டி ப்ரோன் ஃபார் எஸ்சி எஸ்டி அப்படின்னு போடுறாங்க, எகெயின்ஸ்ட் எஸ்சி எஸ்டி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 37 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 345 கிராமங்களில் எஸ்சி எஸ்டிக்கு எதிரான வன்கொடுமை நடக்கிறதுக்கு அந்த ரோட்ல போனாதான் ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியான்னு போடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி மற்ற மாநிலங்களை விடவும் தமிழ்நாட்டில் அது குறைவா இருக்கு சார். நீங்க பெரியார் மண்ணுங்கிறீங்க, சமூக நீதிங்கிறீங்க, அப்ப எதுக்கு சார் மறுபடியும் இன்னொரு மண்ணுக்கு போறீங்க நீங்க? அங்க என்ன திமுக ஆளுது உத்தரப்பிரதேசலையும் மத்திய பிரதேசத்திலையும். அப்போ நீங்க எங்க இருக்குது சமூக நீதி? எந்த உதாரணம் சொல்ல முடியும்? இன்னைக்கு நீங்க ரிசர்வேஷனுக்கு கூட வாங்க. இன்னைக்கு ரிசர்வேஷன் இருக்குது, ஆனா அந்த ரிசர்வேஷனுக்கு உண்டான இப்ப ரிசர்வேஷன் கொடுத்தனாவே சமூக நீதி ஆயிடுமா? இன்னைக்கு தரமான கல்வி இருக்கா? இன்னைக்கு எந்த திமுக எம்எல்ஏ அமைச்சர் பெருமகனார் மகள்கள்லாம் அரசாங்க பள்ளியில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உடம்பு சரியில்லைன்னா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்களா? அப்ப ரிசர்வேஷன் கொடுத்தா போதுமா? தரமான கல்வி கொடுக்க வேண்டாமா? எங்க இருக்குது உங்களுக்கு சமூக நீதி? இன்னைக்கு அதை கட்சிக்கு வாங்க. திமுகவுக்கு இன்னைக்கு சற்று ஏறக்குறைய 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. இன்னைக்கு எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் பிரகாரமே நீங்க 19% 14 மாவட்ட செயலாளர்கள் கொடுக்கணும். எத்தனை மாவட்ட செயலாளர்கள் திமுக எஸ்சி எஸ்டி சார்ந்தவங்க இருக்காங்க? எங்க சார் இருக்கு சமூக நீதி? அந்த இந்தியன் படத்துல தான் சொல்லுவார், சந்திரன் நீங்க ஒரு மானசம் இருந்தா எங்கடா காணமேன்னு தேடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமூக நீதியும் சமத்துவமும் எங்கேயும் இப்படி திரும்பி தொலாவ வேண்டிய சூழ்நிலை இருக்கு. யாருக்கு எகென்ஸ்டா நீங்க போராட போறீங்க? இதெல்லாம் பாரதிய ஜனதா செஞ்ச வேலையாகலாம். இன்னும் குறிப்பா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை வளர்த்துன ஆக பெரும் சிறப்பு யாருக்குன்னா திமுகவை தான் சாரும்.
அப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து இருக்கிறதுக்கு நன்றி ஒருத்தருக்கு சொல்லணும்னா அவங்க திமுகவுக்கு தான் சொல்லணும். சரி சார். இப்ப அதே மாதிரி இல்ல இன்னொன்னு, அதே மாதிரி இன்னைக்கு நந்தகுமார் மதம் சார்ந்த பிரச்சனையும் ஐயா பேசினார். இன்னைக்கு பாபர் மசூதி என்னைக்கு இடிக்கப்பட்டது? 1992. இதே ஐயா கலைஞர் அவர்கள் வந்து பிஜேபி கூட போய் நீங்க என்னைக்கு கூட்டணி போனீங்க? 1999. அப்ப தெரியாத பாரதிய ஜனதா மதவாத கட்சி இது மாதிரி பாபர் மசூதி எல்லாம் இடிச்சிருக்காங்கன்னு அன்னைக்கு இதே ஐயா கலைஞர் என்ன சொன்னாரு? இல்ல அது வந்து ஒரு சமூக அமைப்பு, நம்ம திராவிட கழகம் மாதிரி அது வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதெல்லாம் அவங்க முடிவு பண்ணி தானே அந்த முறை கூட்டணிக்குள்ள போனாங்க. சட்டசபைக்கு வச்சாங்களா காமன் மினிமம் ப்ரோக்ராம்? இது இப்படி தான் போய் சொல்லிட்டு இருக்காங்க. பாராளுமன்றத்துக்கு வச்சீங்க. 2001 நீங்க இங்க கூட்டணி வைக்கும் போது தமிழ்நாட்டில் மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குதா? எங்கேயாவது எடுத்து பாருங்க, வந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க, நான் கத்துக்கிறேன். நான் தேடி தேடி பார்த்துட்டேன், எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இவங்க போடவே இல்லை. அப்ப எங்க இருக்குது திமுகவுடைய இந்த சமூக நீதி கொள்கைங்கிறது? ஒண்ணுமே இல்லை. அடுத்தது நீங்க மாநில சுயாட்சிக்கு வாங்க. ஐயா கூட போன சட்ட பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசுறாரு. 2025-26 பட்ஜெட்ல போடும்போது 3 கமிட்டி பேரை மென்ஷன் பண்றாரு. ராஜமன்னார் கமிட்டி, பூச்சி கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி. அதுல வந்து நூற்றுக்கணக்கான பக்கங்களுக்கு வந்து மத்திய மாநில உறவுகள் மேம்படுறதுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. மாநில சுயாட்சியை வந்து காக்கணும்னு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நிறைவேற்றாதது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னாரு. என்ன சார் இந்த 3 கமிட்டி என்ன முந்தானேத்து பப்ளிஷ் பண்ணதா சார்? என்னைக்கு சார் பப்ளிஷ் பண்ணுது? அதுக்கப்புறம் இவங்க 18 வருஷம் ஆட்சியில மத்தியில் உட்கார்ந்துருக்காங்க சார். அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பெல்லாம் உங்களுக்கு மாநில சுயாட்சி எதுவுமே கிடையாதா? காவேரி நடுவர் தீர்ப்பாணையம் அமைக்கிறதுக்கு என்ன சார் நீங்க பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நீங்க நீட்டு, நீங்க கொண்டு வந்த நீட்டு, நீங்க 2021 தேர்தல் வாக்குறுதியில 160வது வாக்குறுதி என்ன தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ரத்து பண்ணிரும். ஆஹா, எவ்வளவு பெரிய பிரமாக்கரமான ஆட்கள். அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்தாங்கல்ல. முயற்சிகளை எடுக்கலைன்னா நீங்க அதுக்கான விமர்சனம். சூப்பர். அடுத்தது நீங்க அப்படியே பக்கத்தை திருப்பிட்டு வந்தீங்கன்னா 332வது ஒரு வாக்குறுதி இருக்கு. என்ன வாக்குறுதி தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இப்ப 7.5% இருக்கக்கூடிய நீட் ஒதுக்கீட 10% உயர்த்தி கொடுப்போம். எது சார் உண்மை? ஒன்னா 160 உண்மையா இருக்கணும், இல்லைன்னா 332வது வாக்குறுதி உண்மையா இருக்கணும். யாரை ஏமாத்துறீங்க? அப்போ எந்த இடத்துல இருக்குது உங்களுடைய மாநில சுயாட்சி? அதே மாதிரி இன்னைக்கு ஸ்ரீலங்கனுடைய நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் பூரா எந்த அளவுக்கு படுகொலை செய்யப்பட்டார்கள். உலகத்திலே ஒருத்தர் உண்ணாவிரதம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு செஞ்சு காமிச்சது ஐயா கலைஞர் அவர்கள் இல்லையா? அப்ப நீங்க ஆட்சியில 7 மந்திரிகளை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அத்தனை லட்சக்கணக்கான பேர்த்த கொண்டு குவிச்சாங்களே ஸ்ரீலங்கன் சாயில்ல. எங்க சார் போச்சு உங்களுடைய மாநில உரிமை? அதை விட என்ன உங்களுக்கு உரிமை வேண்டி கிடைக்குது? தமிழர்களுடைய உரிமை. அப்போ உங்களுக்கு தேர்தல் வந்தா மட்டும் சமூக நீதி ஞாபகத்துக்கு வந்துரும், சமத்துவம் ஞாபகத்துக்கு வந்துரும், மாநில உரிமை ஞாபகத்துக்கு வந்துரும். சமூக நீதியில நிக்கிறீங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் ஸ்டாலின் தான் தனக்கும் தான் சொல்றாரு. இந்த பக்கம் ஒரு வலுவான கூட்டணி இருக்க தானே செய்யுது. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, பாஜக இருக்கு. அவங்களெல்லாம் தவிர்த்து கொண்டு தனக்கும் திமுகவும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல அவரும் பிளே பண்றாருல. இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லா கட்சியும் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு 72 வயசுல இன்னைக்கு கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு. ஐயா எடப்பாடியார் அவர்கள் 71 வயசு ஆகுது. அவரும் இன்னைக்கு வந்து கடுமையாக உழைச்சிருக்காரு. வேற எந்த முதல்வர் வேட்பாளரும் சந்திக்காத அளவுக்கு 181 தொகுதிகளுக்கு போய் 1 கோடி நபர்களுக்கு மேலே பார்த்து பேசி உழைச்சிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் எடுத்துங்க, 59 வயசுல இன்னைக்கு கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. தனி ஆளா வந்து தூக்கி நிறுத்தி அந்த கட்சியை எந்த விதமான வெற்றியும் இது வரைக்கும் மக்களுக்கு காமிக்காம தன் பின்னாடி 36 லட்சம் பேர்த்த இன்னைக்கு வாக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடுக்கிறார். விஜய் அவர்கள் 51 வயசு. அப்ப என்னுடைய பார்வை என்னன்னா, நீங்க வர்றது பூராமே நீங்க வந்து ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனா என்னுடைய ஒரு விமர்சனம் விஜய் பார்த்து என்னன்னா, அரசியல் எல்லாரும் வரலாம், எல்லாம் நான் வந்து புதுசா வரக்கூடிய கட்சிகளை வரவேற்கக்கூடிய ஆள், மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறாள். ஆனா இந்த இடத்துல என்ன விஜய் அவர்களுக்கு போதாமை இருக்குன்னு நான் பார்க்கறேன்னா, அந்த உழைப்புங்கிற போதாமை. உங்களுடைய வயசுக்கு மற்ற முதல்வர் வேட்பாளர்களை விட நீங்க கில்லியாட்ட சுத்தணுமா இல்லையா? அந்த உழைப்பின் போதாமை இருக்கு. மக்கள் எதிர்பார்க்கறாங்களா? எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க தகுதியானவரை ஆக்கிக்கணுமா இல்லையா? இன்னும் எவ்வளவு நாள்ல வந்து எலெக்ஷன் வரப்போகுது? அப்போ இன்னும் விஜய் அவர்கள் அவருடைய உழைப்பை அதிகப்படுத்தினார்னா அவருக்கும் ஒரு பெருவாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். யாருக்குமே இல்லாம இல்ல. அப்போ இந்த 2026 தேர்தல் அப்போ அவரு தன்னை களத்துல தனக்கான களமா மாத்தணும், ஊழலுக்கு எதிராக போராடுறோம், சமூக நீதிக்காக போராடுறோங்காம டைரக்டா தனக்கான ஆப்போசிட் பார்ட்டியா திமுக மட்டும் செட் பண்றாருன்னா அதிமுக கேம்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் அவர் கட்டமைக்க பாக்குறாரா? அதுதான் நெரேட்டிவ். அதை அவங்க செய்யறாங்க. அப்ப அதை செய்யும் போது எப்படி வந்து மக்கள் இதை வந்து நெரேட்டிவ் திமுகக்கு பலமா போயிரும்ல? அது திமுகக்கு பலமா தானே போகும். இல்லைங்க, அது அவங்களுடைய பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்.
நாங்க வந்து எங்களுக்கு திமுக தான் நாங்க எங்களுடைய எதிரிங்கிறது தாவேகாவுடைய பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட். மக்களுடைய பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் இல்ல. மக்கள் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்ப்பாங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு வந்து எந்த மாதிரி இருக்கு, நமக்கு என்ன, யாரு வந்து கடைசியில மக்கள் தான் எஜமானர்கள் ஜனநாயகத்தில். அப்போ ஒரு வாக்காளனா இருக்கிறவங்க ஓகே நமக்கு வந்து இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க கூட சொன்னீங்க இன்னைக்கு வந்து ஐடியாலஜி ட்ரிவன்ங்கிறத விட இன்னைக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் ட்ரிவன் பாலிடிக்ஸா மாறிடுச்சு. இது வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமானது. அது எல்லா கட்சியிலுமே இன்னைக்கு வந்து அப்படிதான் நடக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க எந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க மக்களுடைய நம்பிக்கையை நீங்க பெறறீங்கிறது தான் முக்கியம். அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பலனை கொடுக்கும், அது எந்த கட்சியா இருந்தாலும். அப்போ அந்த நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் அந்த உழைப்பினுடைய கேப் வந்து விஜய் கிட்ட இன்னும் அதிக அளவுக்கு இருக்கு. அதை நிவர்த்தி பண்ணாருன்னா அவருக்கு அது நல்லது. நன்றி சார். வில்சன் சார் விஜய் சொல்றாரு திமுக தான் எதிர்கட்சி, அதிமுக களத்திலே இல்லைன்னு அவர் சொல்ல, அந்த மாதிரி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது அவருடைய நிழல் கூட அதை நம்பாது. ஏன்னா 55 வருடங்கள் ஆகுது இந்த கட்சி அங்கீகாரம் பெற்று, 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, 75 எம்எல்ஏக்களை இன்னைக்கு சட்டமன்றத்தில் தான் கூட்டணி சார்பாக வச்சிருக்கிற ஒரு கட்சியை இல்லைன்னு சொன்னார்னா அப்போ அது சிரிக்க தானே செய்வாங்க எல்லாரும் பார்த்தா. அவ்வளோதான், அது ஒரு நகைச்சுவையாக தான் இருக்கும். 85% வந்து தேர்தல் வெற்றியை மட்டும்தான் ஆட்சி அமைக்கிறது மட்டும்தான் இருக்காங்க. இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு யாருன்னா நாம் தமிழர் மட்டும்தான். எங்களுக்கு ஆட்சி அமைக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் கொண்ட கொள்கையில் அதை சார்ந்து கொள்கை சார்ந்த அரசியல் பண்ணுறது அந்த ஒரு கட்சி மட்டும். அதோட வந்து இன்றைக்கி திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய அரசியலே என்னென்னா பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது தான் ஒரு அரசியலாக மாறிடுச்சு. ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்காக இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா அடுத்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் இல்லை, நாங்கள் வாக் ஓவர் வாங்குறோம், தமிழ்நாடு அரசியல் இல்லைன்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா திமுகவுக்கு பண்ணுறதுக்கு அரசியல் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து.